இப்ப மீனா எப்படிதான் இருப்பா? செத்த போனமா கிடப்பாங்க. இப்ப நீ என்ன செய்யற? ஒன்னும் தெரியாதவ மாதிரி உள்ள போ. நானும் ஒன்னும் தெரியாதவ மாதிரி டெலிபோன் பக்கத்துல போய் நிக்கிறேன். பிணத்தை பார்த்த உடனே டீல்னு கட்டிரு. உடனே போலீஸ்க்கு நான் போன் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். சார் நானே போன் பண்ணிடுறேன் சார். பிணத்தை பார்த்து ஏண்டா பயப்படுறேன்? போடா போடா போடா. ஏண்டா உள்ள யாரையுமே காணோம். யாரையுமே காணுமா? பாவி வந்து பாருங்க. ஏண்டா பாலை மீனாவுக்கு கொடுக்க சொன்னா பூனைக்கு கொடுக்க சொன்னா? நான் கொடுக்கல சார், அவங்க தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த சூழ்ச்சி அவ தெரிஞ்சுக்கிட்டானோ? சார் நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்கல, கேள்றா. இல்ல மீனா உங்க சொந்த அண்ணன் மக தானே? ஆமா. பின்னே அவங்க சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடே அவ செத்தாகலடா. அவ மேல இருக்கிற 15 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு வந்து சேரும். என்னடா மாலை? ரோஜா மாலை. என்னடா அதெல்லாம்? முதல்ல வீட்டுக்கு வாடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அட்ரஸ் சொல்லு, அப்புறம் வந்து பாக்க. அடிச்சு பல்ல கழட்டி கொடுங்க. என்ன விட யாரா ஃப்ரெண்ட்ஸ்? வாடா. வாடான்றேன். நானு யாரு பங்களாடா இது? நேத்து வரைக்கும் என்னது, இன்னையில இருந்து உண்ணுது. டேய் என்னடா சொல்ற? இல்லடா, சர்க்கஸ் கம்பெனில சாதாரண பப்பூனா இருந்தவன் 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிட்டாரு பாக்குறியா? டேய் இந்த காலத்துல 2 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்திடா, டூ மச். 2 நாள் போதும், பங்களா குடிசையாவும், குடிசை பங்களா ஆகும். டேய் எப்படிடா இதெல்லாம்? எங்க அப்பா ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்த்தாரு. இந்த காலத்து மாதிரி இல்ல, ரொம்ப உண்மையா உழைச்சாரு. அந்த முதலாளிக்கு வேற யாருமே இல்ல. அதனால அவருடைய சொத்து எல்லாத்தையும் எங்க அப்பா பேர்லயே உயிரெழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. சாகர வந்தாண்டா உயிரெழுதி வைப்பான், செத்துட்டாரா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்க அப்பா அசந்து போய் அப்படியே வாயை பொழந்துட்டாரு. இவ்வளவு சொத்துமா? இதே மாதிரிதான் வாயை பொழந்தாரு. பொழந்தவர் தான். அதுக்கப்புறம் வாயை மூடவே இல்லை. 2 பேருடைய டெத்து, இப்ப எனக்கு சொத்து. துரை, சாப்பாடு கூட போட முடியாம எங்க அப்பா என்ன சர்க்கஸ் கம்பெனில சேர்த்தாரு. பட்டினி கிடந்த நேரத்துல எல்லாம் நீ எனக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிற. எங்க அப்பா செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சுட்ட. அதனால நான் அனுபவிக்க வேண்டிய இந்த சொத்தெல்லாம் இனிமே நீ தான் அனுபவிக்கணும். நான் போட்டிருக்கிறேன் கோட்டு, இது கூட உண்மைதான்.
ஆனா உனக்கு ரொம்ப சின்னது. நானே போட்டுக்கிறேன். துரை, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. நீ வருவியான்னு சொல்லி நீ நம்ப மாட்டேன், மாலையும் கையுமா ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் இங்கெல்லாம் மணிக்கணக்கான இருக்கேன்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கும்போது பார் விளையாண்டுறேன். அவ்வளவு உயரத்திலிருந்து தலை முப்பரை கீழே விழுந்தேன். ஜனங்கெல்லாம் பப்புன் தானே காமெடி பண்ணாண்டு கை கொட்டி சிரிச்சாங்க. ஆனா என் கையில உண்மையிலே அடிபட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன உள்ள கூட்டி போய் கட்டு போட்டு ஆறுதல் சொல்லி நான் தான் வந்துட்டேன்டா. முட்டாள், இடியட், ஃபூல். ஏடா நான் வேற நீ வேறயாடா? நமக்குள்ள என்னடா? என்னம்மா ராணி, நேற்றுக்கு நீ டியூட்டி மேல ஏன் வரல? சாரி சார், கண்ணு வைத்தியத்துக்காக டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். வீண் முயற்சி பண்ற நீ. உனக்கு கண்ணு எப்பவுமே அவ்வளவுதான். ராணி, ஒழுங்கா டியூட்டி மேல வரணும், ஒழுங்கா சம்பளம் வாங்கணும், ஒழுங்கா வேலை பார்ப்போ. சரி சார். என்ன ஷூட்டி? நம்ம கையில ஆர்டர் கொடுத்து பாருங்க. நம்ம கடையிலே கட்டிங் தனி, ஸ்டிச்சிங் தனி, ஃபிட்டிங் தனி. நீங்க தானே அல்ல பாஸ்? அரே விஸ்கி, நான் நம்மளுக்கு பேரு இப்படி கரெக்டா சொல்லுறான். நம்மளுக்கு ஜாதி. நிம்மளுக்கு இப்பவே மெஷர்மெண்ட் எடுக்கலாம். நிம்மளை நானே ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்கோ கவனிங்கோ, சரியா காட்டுங்கோ. வாங்கோ. சரி பாய், நீ புதுசு இல்லை? புது ஷூவா? சரி அல்ல, நம்ம கூட்டத்துக்கு நீ புதுசு இல்லை? ஆமா. தேக்கோ, இந்த மாதிரி எல்லாம் இங்க வரக்கூடாது. ஏதோ தொக்கா வாங்குற மாதிரி அப்படி வந்து நடிக்கணும். நானு கண்டுக்காத மாதிரி அப்படி இருந்துக்குவேன். நீ கபால்னு உள்ள போட்டுக்கணும். சரி, அப்படியே செய்யறேன். நம்ம தலைவர் உள்ள இருக்கிறாங்கோ, போய் கலந்துக்கோ. வந்துட்டியா? ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை வந்து பிடிச்சது யாரு? பயப்படாதப்பா, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? என்னப்பா இது, போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க? நான் கூட முதல்ல அப்படித்தான் பயந்துட்டேமா. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். என் பேர் அவனுக்கு தனி அபெக்ஷன். சரி. ஆமா, அவனை கட் பண்ணிட்டு வந்துட்டில்ல? அதுதான் முடியாதுமா. நான் இந்த ஊர்ல இருக்கணும்னா அவன் கூட தான் இருந்தாகணும். இல்ல அவன் நம்ம திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். நீ அவன் கூட இருந்துட்டா நம்ம வேலையெல்லாம் இங்க யார் பாக்குறது? இருக்கிறதா அவன் கூட, ஆனா வேலையெல்லாம் இங்கதான். ஓகே, உன்னை நம்புறேன். நம்ம திட்டத்துக்கான வேலையெல்லாம் எப்ப செய்ய போறது? இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். இப்பவே போய் அந்த பங்களாவை நோட்டம் பார்த்து வந்துடுறேன். உபச்சாரி.